அகம்புறம் சமையலறைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாரம்பரியமாக அரிசி தட்டை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம பச்சரிசி மாவு வச்சு மட்டும் அரிசி தட்டை எப்படி போடுறதுன்னு. இது புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி 1/2 கிலோ, பச்சரிசி 1/2 கிலோ, ரெண்டையும் நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் கிரைண்டரில் போட்டு ஒரு 15 வத்தல், நான் சொன்ன அளவுக்கு 15 மிளகா வத்தல் போட்டு நல்லா மைய உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் காயப்பொடி போட்டு, 1 ஸ்பூன் காயப்பொடி போட்டு, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் காயப்பொடி போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக வந்துடும் பாருங்கள். நம்ம இது என்ன செய்யணும், இந்த பாரம்பரிய தட்டைக்கு ஒரு துணி எடுத்துக்கணும். அந்த துணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை, நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க மாவை நம்ம அந்த துணியில் அப்படியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் மடக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி ஃபுல்லாக அது துணி உறிஞ்சிரும். அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், கட்டிய சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் அந்த மாவு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த தட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். நான் சொன்னது 1/2 கிலோ புழுங்கல் அரிசி, 1/2 கிலோ பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக 10 வத்தல் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த உருட்டு உளுந்து எடுத்திருக்கேங்க. இப்போ நான் 1/2 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ அரிசி சொன்னேன்ல, அதுக்கு உருட்டு உளுந்து கரெக்டாக 1/4 கிலோ எடுத்துக்கணும். 1/4 கிலோ உருட்டு உளுந்து நல்லா செவக்க வறுக்கணுங்க. நல்லா சிவப்பு கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வருங்க. ரொம்ப ஹையில் வச்சிக்கலாம், கருகிரும். நல்லா வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஒரு உலக்கு வருங்க. அது 1/4 கிலோ மாவு வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு பார்த்திங்களா, அதை விட நான் கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த உளுந்து திரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் உலக்கில், நல்லா நைஸாக திரித்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வச்சுருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதில் போடணுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சு, காரமும் போட்டு நல்லா கிரைண்டரில் அரைச்சாச்சு. இந்த கடலைப்பருப்பு அதில் போடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளையும் போடணும். அப்புறம் கருவேப்பிலை போடணும். அப்புறம் உளுந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நான் 1 கிலோ அரிசிக்கு நான் 1/4 கிலோ உளுந்து வறுத்து திரித்து வச்சுருக்கேங்க. நல்லா திரித்து ஜல்லடையில் சலிச்சு வைக்கணுங்க. அப்படியே தட்டிடக்கூடாது, ஏன்னா அதில் கொஞ்சம் கப்பி இருக்கும். நீங்கள் நான் ஒரு 3/4 உலக்கு தான் போட்டிருக்கேன். அந்த 250 கிராமில் 3/4 வாசி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுங்க. நீங்கள் இதை நம்ம ஒரு தட்டில் எண்ணெயை தடவிட்டு இப்படி உருண்டையாக போட்டு தட்டியும் எடுத்துக்கலாம். எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எந்த துணியில் நம்ம பண்ணோமோ அந்த துணியிலே தட்டுவாங்க ஈஸியாக, எண்ணெயெல்லாம் தடவ மாட்டாங்க. அப்படியே எடுத்து நம்ம போட்டுடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரியும் தட்டிக்கலாம். நம்ம எண்ணெய் தடவியும் தட்டிக்கலாம், இல்லை ஒரு எண்ணெய் கவர்லேயும் தட்டலாம். இந்த மாதிரி துணியில் தட்டினீங்கன்னா எண்ணெய் ரொம்ப ஆகாது. இந்த பாருங்கள், அழகாக இப்படியே தட்டிடுவாங்க எங்கள் அம்மா. அப்படியே எடுத்து தட்டி அப்படியே அந்த துணியை மடக்கினோடனே அது அப்படியே கையில் வந்துடும். அப்படியே தூக்கி நம்ம என்ன செய்வாங்க, தட்டில் போட்டுப்பாங்க. கொஞ்சம் நிறைய அந்த துணியை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மாவு மடக்கி வச்சுருந்தோம் அந்த துணியை அந்த பிறகு அப்படியே கையில் வந்துடும். எடுத்து அதை அப்படியே போட்டு வச்சுருவாங்க. நல்லா நம்ம ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நம்ம போட்டிருக்க தட்டையை நல்லா சுவையாக இருக்குங்க. ரொம்ப எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் இந்த அரிசி தட்டை ரொம்ப ஃபேமஸுங்க. புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து மாவு தான் போட்டிருக்கேன். நான் பொரியல் மாவுலாம் போடல. ரொம்ப சூப்பராக இருக்குங்க தட்டை. அப்படியே போட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு இந்த பாருங்க, தோசை கரண்டியை அப்படியே அந்த தட்டில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா, எண்ணெயில் முக்கி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். முதல்ல நீங்கள் செய்ய போகிற கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும். நல்லா இந்த தோசை கரண்டி எண்ணெயில் முக்கிட்டு அப்படியே எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக சுவையான தட்டை ரெடி ஆயிருங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் முதல்ல போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் திருப்பி போடணும். நல்லா சுவையாக இருக்குங்க. நல்லா செவக்கணும். செவக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் சலசலப்பில் நின்று ஓரளவு லேசாக சிவப்பு நிறம் வரணும்னு எடுத்துட்டாங்கன்னா நல்லா பொறுன்னு சுவையாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் திருநெல்வேலி அரிசி தட்டை எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சுவையான திருநெல்வேலி அரிசி தட்டை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். மிக்க மகிழ்ச்சி.